படக்கூடிய பாடு, அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஒரு நீதிபதி தன்னுடைய கருத்தை ஒரு கட்டுரையாக பதிவு பண்ணியிருந்தார். அதை நான் பார்த்தேன். அவ்வளோ ஒரு விஷயமாக இருந்தது. அந்த கட்டுரையில் அற்புதமான விஷயங்கள் இருந்தது. முன்னாள் நீதிபதி நாகமுத்து அப்படின்னு சொல்லிட்டு மணக்குமரன் சொல்லிட்டு ஒரு கட்டுரை வாட்ஸ்அப்பில் அவர் நீதிமன்றங்களில் நீதிபதியாக இருந்தபோது எத்தனையோ கேஸுகளை நான் பார்த்துருக்கேன். ஆனால் அது என் மனசை உருக்கிய ஒரு விஷயத்தை நான் இங்கே பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அவர் அதில் பேசியிருந்தார். அதில் பேசியிருக்கும்போது கூட அந்த கட்டுரையில் இருக்கும்போது கடைசியாக என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, பிள்ளைகளுக்கு அறிவை கொடுப்பது முக்கியம்தான், ஆனால் அன்பை கொடுங்கள் அப்படின்னு. இது ஏன் இந்த அறிவுக்கும் அன்புக்குமான வித்தியாசம் இவ்வளவு இருக்குது அப்படின்னா, இந்த ஒரு 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 குழந்தைய அந்த அம்மா வளர்க்குறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. வீட்டு வேலை பார்த்து அந்த பிள்ளைய நல்லா படிக்க வைக்கிறாங்க. யார் காலையிலேயே விழுந்து அந்த பொண்ணுக்கு வேலையும் வாங்கி கொடுத்துட்டாங்க. நல்லா படித்தாங்க, நல்லா சாப்பிட்டாங்க. தான் வீட்டு வேலை பார்த்து எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அந்த பிள்ளைகளை கஷ்டப்பட விடாமல் அவங்கள காப்பாற்றாங்கிறதுக்காக அவங்களுக்கு சாப்பாடுலேருந்து எல்லாமே கொண்டு வந்து கொடுப்பாங்க. அந்த வேலை செய்கிற வீடுகளில் கொடுக்கக்கூடிய சாப்பாடை கூட அவங்க சாப்பிடாம கொண்டு வந்து பிள்ளைகளுக்கு கொடுத்து சந்தோஷப்படுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு பெண்மணி பிள்ளையை படிக்க வச்சாங்க, படித்து முடித்தாங்க. பெரிய ஆளுங்களுடைய கையில் விழுந்து அந்த பிள்ளைக்கு ஒரு வேலையை வாங்கி கொடுத்துட்டாங்க. அந்த பொண்ணு வேலைக்கு போனதுக்கப்புறம் ஒரு நாள் அந்த பொண்ணை காணோம். என் பொண்ணை கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேஸ் கொடுத்து கோர்ட்டில் நிற்கிறாங்க. நீதிமன்றம் அவங்களை கொண்டு ஆசர்படுத்தணும்னு ஒரு உத்தரவு போடுறாங்க. ஆசர்படுத்துகிறாங்க. அன்றைக்கி இந்த அம்மா வந்திருக்காங்க, அந்த பொண்ணு வந்திருக்காங்க. பொண்ணை கொண்டு ஆசர்படுத்திட்டாங்க போலீஸ். இப்போ என்னோடய பொண்ணு என்கிட்ட வந்துடணும் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கேட்குறாங்க. அப்போ அந்த பொண்ணு, நான் மேஜர், நான் இஷ்டப்பட்டவனோட தான் வாழ்வேன், நான் திருமணம் பண்ணிக்கிட்டேன், நான் அவங்களோட வர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல நீதிபதிக்கு ஒன்றும் சொல்ல முடியலை. அப்படி நீ காதலனோட போக முடியாது, உங்கள் அம்மா அப்பாவோட தான் போக முடியும்னு சொல்ல முடியலை. கஷ்டப்பட்டு உன்னை இத்தனை வருஷம் காப்பாற்றி ஆளாக்குன அம்மா அப்பாவை அப்படியே நடுக்கதிலே விட்டுட்டு போயிட்டியம்மா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு எந்த பதிலும் அந்த பொண்ணு சொல்லலை. சரி, கடைசியாக இந்த பொண்ணு தன்னுடைய அம்மாவோட பேசினாலாவது கொஞ்சம் மனம் இறங்கி அந்த அம்மா அப்பா மீது பாசம் வருமா அப்படின்னு உங்கள் அம்மா ஒரு அரை மணி நேரம் அவங்களோட பேசணும் விரும்புகிறாங்க, அதனால் அவங்கள்ட்ட பேசிட்டு வாங்கன்னு சொல்லி நீதிபதி அனுப்புகிறாரு. அப்போ போய் பேசுகிறாங்க. அவ்வளோ நேரம் பேசிட்டு வந்தும் அவங்க கண்டிப்பாக அம்மா பக்கம் மாறலை. இந்த அம்மா சொல்கிறாங்க, பரவாயில்லைங்கய்யா, அவள் விருப்பப்படியே அவள் சந்தோஷமாக அவள் யாரை விரும்பி திருமணம் பண்ணிட்டாலோ அவங்களோடய போய் நல்லபடியாக இருக்கட்டும் அப்படின்னு இந்த அம்மா சொல்லிட்டாங்க. வேறு மாற்று கருத்து இல்லை. சட்டமும் அப்படி தான் இருக்குது. நீதிமன்றம் அதை தான் சொல்லி ஆகணும். சரி, கடைசி அந்த அம்மா ஒரு கேள்வி கேட்டாங்க. ஐயா, ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தாரு, இப்படின்னா அவங்க வீட்டுக்காருக்கு உயிர், அவர்கிட்ட ஒரு வார்த்தை பேசிட்டு சொல்லிட்டு போக சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நீதிபதி கேட்குறாரு. நீதிபதிட்டு அந்த அம்மா கேட்குறாங்க, அவங்க அம்மா, அந்த பொண்ணோட அம்மா. நீதிமன்றம் அனுமதிக்குது. அவரை பார்த்தா ஒரு செவத்தோடு சாத்தி வச்சுருக்காங்க. அவங்க அப்பா கை கால் விலங்கலை, நரம்பு ஓட்டங்கள் இல்லை, அப்படியே தூக்கி கொண்டு வந்து அந்த அம்மா அப்படி வச்சுருக்காங்க. அந்த நிலையில் அவங்க அப்பா இருக்கார். சரி, ஓகே அப்படின்னு பார்த்துட்டு டாட்டா காமிச்சிட்டு அந்த பொண்ணு வந்த காதலனோடு தான் திருமணம் பண்ண போகிற காதலனோடு போயிட்டாங்க. கல்யாணம் முடிச்சிட்டேன்னு போயிட்டாங்க. அவர் தான் என் கணவர். இப்போது இத்தனை ஆண்டுகள் அந்த குழந்தைகளுக்காக கஷ்டப்பட்டு வளர்த்த தாயை பற்றி நினைக்கல, உடல் ஊனமாக நடக்க முடியாமல் இருக்கக்கூடிய அப்பாவை பற்றி நினைக்கல. அப்போ அவங்கள்ட்ட அந்த வயசு வந்ததுக்கப்புறம் காதல் வந்துருச்சு, பறந்து போயிட்டாங்க. இத்தனை ஆண்டுகள் பெற்று வளர்த்து ஆளாக்கி அவங்கள உருவாக்கின தாய் தகப்பனுடைய நிலையை பற்றி கொஞ்சம் கூட சிந்திக்கலை. இப்போ இது